ஆனால் அந்த காலத்திலேயே வந்து ராஜேந்திர சோழன் வந்து திருவாரூர் தியாகராஜ மாரியே போய் தஞ்சாவூரில் தயார் பண்ணி வைக்கிறாரு அவர். இதோட கம்பீரமாக பெருசாகவும் பண்ணி வைக்கிறாரு. ஆனால் அந்த தேர் வந்து சின்னது தான், இவ்வளோ பெரிய தேர் கிடையாது. ஆனால் சுவாமி பெருசாங்க. தஞ்சாவூரை பொறுத்தவரையும் சுவாமி ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாருங்க. யதாசானத்திலே கிளம்பி தேருக்கு வரும்போது 2 கத்தி இருக்குது சுவாமி பக்கத்தில், வீரகத்தி ஞான கத்தி. இந்த கத்தி தான் சுவாமி வரதை வந்து முன்கூட்டியே சொல்கிறது. காலம்பரையே கத்தி கிளம்பி தேருக்கு வந்துடும். அது காலம்பரையே புறப்பாடு பண்ணி கத்தியை ராஜ உபசாரத்தோடு கொண்டு வருவாங்க. அந்த கத்தியை 2 கத்தியும் கொண்டாந்து தேர் மேலே கொண்டாந்து வைப்பாங்க. அதே போன்று அந்த கத்திக்கு அவ்வளோ பெரிய விஷயம் உண்டு. அந்த கத்தியை வந்து ஆயுத பூஜை அன்றைக்கி எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. உரையை விட்டு நீக்கி அதை எடுத்து வச்சு உச்சி காலத்தில் வந்து அபிஷேகம் உண்டு. இன்றளவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அந்த வாலில் பேரே அடிச்சிருக்கோம், ராஜேந்திர சோழன் பேர் அடிச்சிருக்கோம். அவர் அந்த காலத்தில் அதை செஞ்சு வச்சது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி செய்து வைக்கப்பட்ட கத்தி. அந்த கத்தி தான் அந்த தேரில் வந்து தேரை இயக்கிறதா ஐதீகம்.